பரிசுத்தமுள்ள பிதாவே, மார்க் 15ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. அந்த அதிகாரத்தில் உள்ள சத்துவங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயும் அந்த வார்த்தைகளிலே நாங்கள் பலப்படவும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம் மற்றும் அடக்கம் என்கிறதை நாம் இந்த அதிகாரத்திலே படிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம் மற்றும் அடக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம் மற்றும் அடக்கம். மார்க் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். இதை நான் 5 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். இந்த 5 பகுதிகளில் இன்றைக்கி நம்ம மெயினாக படிக்க போகிற இந்த 5 பகுதியில் மேக்சிமம் இந்த யூதர்கள், பிரதான ஆசிரியர்கள் அவருடைய ரோல் பெரிதாக இருக்காது. இன்றைக்கி ஃபுல்லாகவே ரோமர்களுடைய ரோல் தான் இன்றைக்கி இருக்கும். நேத்தோட யூதர்களுடைய ரோலெல்லாம் முடிந்து விட்டது. அவருடைய சனகரிப் சங்கத்தினால் உண்டான நியாய தீர்ப்புகள், சனகரிப் சங்கத்திலே இயேசுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அவரை ரோமர் கவர்னர் ஜெனரல் ஆகிய பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்தப் போகிறார்கள். முதல் பகுதி பிலாத்துக்கு முன்பதாக இயேசு, இது 15 வசனம் வரைக்கும் போகும். பிறகு ரோமர் சோல்ஜர்கள், ரோம வீரர்கள், ரோமர்கள் எப்பேற்பட்டவர்கள், ஒரு நல்ல மனிதனை எவ்வளவு இழிவாய் நடத்துவார்கள் என்பதை மார்க் இங்கே நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறார். 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவரை அடிக்கிறார்கள், யூதருடைய ராஜா என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். இதை 2வது பகுதியில் நாம் படிக்கிறோம். 3வது பகுதி ஜஸ்ட் 21 வசனத்து 32ஆம் வசனம் வரைக்கும் இதை படிக்க போகிறோம். உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி சிலுவையிலே அறைவார்கள். 33ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவின் மரணம், அவர் மரிக்கப் போகிறார். 5வது பகுதியாக 42 42-47 வரைக்கும் இயேசு அடக்கம் செய்யப்பட்டார். மெயின் ரோல் ஜோசப் ஆஃப் அரிமேத்தியா யூரான் ஆகிய யோசேப்பினுடைய தலைமையிலே இது நடக்கப் போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இந்த பிலாத்து என்பவன் ரோமர்களுடைய கவர்னராயிருந்தான். இந்த பிலாத்து அந்த பீரியடில் ஜீசஸ் வாழ்ந்த காலத்திலே இந்த பிலாத்து ரோமன் கவர்னர் ஜெனரலாய் இருந்திருக்கிற காலத்திலே என்ன நடந்தது என்றால், யூதர்கள் வருஷத்தில் 7 பண்டிகைகளுக்கு அவர்கள் வர வேண்டும். எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் வர வேண்டும் 7 பண்டிகைக்கு. அதில் 3 பண்டிகைகள் வார பண்டிகைகள் என்று நமக்கு தெரியும். சரியா? 3 பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளில் ரொம்ப பிரதானமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கும் அவர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். அப்போ பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் வரும்பொழுது ஒரு நாளும் அந்த இடத்துல எந்த கலகமும் ஏற்பட்டு விடக்கூடாது, கலவரமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி ரூல் அந்த பீரியடில் அங்கே இருக்கும். அவருடைய மிலிட்ரி செஞ்சுரன், அவருடைய அந்த அந்த மிலிட்ரியினுடைய நூற்றுக்கு அதிபதிகள், பல நூற்றுக்கு அதிபதிகள் அங்கே இருப்பார்கள். ஆக அந்த படைகள் அங்கே ஆயத்தமாக இருக்கும். அப்படி எந்த கலவரமும் நடந்துவிடக்கூடாது, எந்த கலகமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பீரியடில் ஜீசஸை சிலுவையில் அடைக்க போகிற அந்த காலத்தில் பிலாத்து என்று சொல்கிற கொடுங்கோல் கவர்னர் இல்லை என்றால் ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு பெரிய கலவரம் நடந்திருக்கும். மிலிட்ரி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், போலீஸ் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். இவன் ரோமன் நாட்டை சார்ந்தவன். இவன் இன்றைக்கு ஜெருசலேமிலே கவர்னராய் பதவி வகித்து கொண்டிருக்கிறான். ஜூலியஸ் சீசர்களால் கவர்னராக அபிஷேகம் பண்ணப்பட்டு கவர்னராக பொறுப்பேற்று கொண்டு இன்றைக்கு அவன் எருசலேமில் இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் இயேசு அவர் கைது செய்யப்படுகிறார். நமக்கு நேற்றைய அதிகாரத்தில் படித்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். யாரிடம் காட்டி கொடுத்தான் சொல்லுங்க பார்க்கலாம்? அன்னா, காய்பா, பிரதான ஆசாரியர், யூதர்கள் கையில் காட்டி கொடுத்தான். இப்போ யூதர்கள் அவர்களை ரோமர்கள் கையில் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறார்கள். காட்டி கொடுப்பது என்ன? இவர் தான் தப்பு பண்ணார், அதனால் நான் பார்த்தேன். என்ன தப்பு பண்ணார் தெரில. ஏன்னா காட்டி கொடுத்தவனே சத்து போயிட்டான், கேஸ் கொடுத்தவன் சத்து போயிட்டான்.
ஆக்சுவலாக கேஸ் டிஸ்மிஸ் ஆகிருக்கணும், ஆனால் கண்டினியூ ஆகுது. ஆமேன். ஆக பிலாத்துக்கு யூதர்களை பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ரோமர்களுக்கு யூதர்களை பிடிக்காது. இன்ஃபேக்ட் பிலாத்துக்கு ஜீசஸை பிடிக்குது. ஆனாலும் இந்த கலகம் அதிகமாய் பெருகுகிறபடியால் இயேசு மரித்தாலும் பரவாயில்ல, நாட்டில் நிம்மதி வேண்டும் என்பதற்காக இந்த பிலாத்து இன்றைக்கு சில முடிவுகள் எடுக்க போகிறோம். இந்த முதல் பகுதியிலே த ட்ரையல் பிஃபோர் பிலாத். பிலாத்துக்கு முன்பதாக இயேசுக்கு ஒரு ட்ரையல் வருகிறது. அந்த காலத்தில் இயேசுக்காக வக்காலத்து வாங்குவதற்கு யாரும் வரவில்லை, இயேசு மாத்திரமே இருக்க வேண்டும். இயேசுக்கு விரோதமாய் சனகரிப்பு சங்கம் கூடினது. யூதர்களிலே உள்ள எல்டர்ஸ், யூதர்களில் உள்ள வேதப்பரார்கள், பரிசேயர் எல்லாரும் எழும்பி, லூக்கா 22ஆம் அதிகாரம் 66லேருந்து 71 இது சொல்லப்பட்டிருக்குது. தே ஹேட் அ கன்சல்டேஷன் மீட்டிங். எல்லாரும் ஒன்று கூடி தான் இயேசுவை சிலுவையில் அறையும்படி முடிவெடுத்தார்கள். இம்மீடியட்லி ஏர்லி மார்னிங் அவர்களுக்கு ஒரு முடிவு, இன்றைக்கு இயேசுவை கொலை செய்தாக வேண்டும் என்பதற்காக சட்டத்திடம் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். நீதிபதியை, நியாயாதிபதியை, ஜட்ஜை வீட்டில் போய் பார்த்து நியாயம் வாங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் கோர்ட்டுக்கு வர மாட்டார். சில நேரம் எங்கே போய் நியாயம் கொடுப்பாரு? பெரிய கேஸ்க்கு எங்கே கொடுப்பாங்க? விடிய காலம் நைட்டில் உட்காந்து கொடுக்கறது போல் வீட்டிலே கொண்டு போகிறார். வாட் இஸ் திஸ் ஐடியா பிஹைண்ட் இட்? இட் இஸ் ட்ரெடிஷன். தேவை என்றால் ரோமர்களுக்குள்ளே ஒரு கட்டளை இருக்கிறது, நீதிபதியை இரவிலே கூட எழுப்பி நியாயம் கேட்கலாம். சீக்கிரம் பொழுது விடிந்து போகிறதே, ஏன் அவரை காலையில் கொண்டு வர வேண்டும்? நோ, we want judgment in the earliest hour of the day. இந்த நாளுடைய துவக்கத்திலே எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேண்டும். லீகல் ட்ரையலில் ரோமர்களுடைய ஃபாரமில் இப்படி ஒரு ஷார்ட் மீட்டிங்லாம் இருக்குது, பிஃபோர் சன்ரைஸ் இருக்கிறது. அதனால் நாங்கள் இன்றைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறோம். they delivered Jesus to Pilate. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, அவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பாருங்க, வேத பராகரும் மார்க் 15:1 படித்து கொண்டிருக்கிறேன். ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. சரி, இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. கட்டிட்டாலே ஏதோ தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தம். அப்படியே கூட்டு போனால் கூட அந்த ட்ராமடைஸ் பண்ண முடியாது, சினாரியோ கிரியேட் பண்ண முடியாது. 2 அடி அடித்து கட்டி இழுத்துட்டு போனால் என்ன இருக்கும்? ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டார் பொழுது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி கொண்டு போகிறார்கள். ஆனால் இதை பிலாத்து நீங்கள் மறந்துடாதீங்க, அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன். அவனை பற்றி நல்ல ரெக்கார்ட்ஸே இல்லை. ஆனால் அவன் ஜீசஸ்க்கு நல்லவனாகவே இருக்கிறான். யூதேயா நாட்டினுடைய அவன் கவர்னராக இருந்திருக்கிறான். கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்டியன் எரா 26 to 36 10 வருஷம் அவன் இயேசுவை சிலுவையில் அறையிற காலத்தில் அவன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துனுடைய டெத் சர்டிஃபிகேட்டில் அவன் சைன் இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய மரண தண்டனையில் அவனுடைய சர்டிஃபிகேட் இருக்கிறது. திபேரி ராயனுடைய அண்டரில் அவன் ஆட்சி புரிந்தான். இவன் யூதர்களுக்கு கெட்டவனாக இருந்தான், இவன் ரோமர்களுக்கு நல்லவனாக இருந்தான். இவன் மீது நிறைய பழிகள் வருகிறது. யூதர்களுடைய மத ரீதியான விஷயங்களை அவன் கேவலமாக பேசினான் என்றெல்லாம் நிறைய காரியங்கள் வருகிறது. இன்றைக்கு உலக இரட்சகர் இவனுக்கு முன்பாக நிற்கிறது தான் ஹைலைட். பிலாத்தை ஒன்றும் ரோமர்களோட ஹிஸ்ட்ரி புக்கு பெருசாக்கலை, நம்முடைய பைபிள் புக்கு தான் அவனை பெருசாக்குச்சு. இன்றைக்கி பிலாத் என்கிற பேர் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு தெரிய காரணம் இயேசுவினால் தான். ஸோ த கிரெடிட் கோஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி. ஆமேன். பாருங்கள், ஜூவிஷ் பீப்புளுக்கு ஜீசஸை கையை காலை கட்டிட்டாங்களே, ஆனால் ஜீசஸை சிலுவையில் அறைய முடியாது, ஜீசஸை கொல்ல முடியாது. ஜீசஸை கொலை செய்தால் அது அவர்கள் மீது குற்றம் சுமரும். they don't have authority. அவங்க மரண தண்டனை கொடுக்க முடியாது. மரண தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் படைத்தது கவர்னர் மட்டும்தான். யார் தான் கட்டளை கொடுக்க முடியும்? வேறு யாரும் கொடுக்க முடியாது. அன்னைக்கு ஹோலி இஸ்ரவேல்ல சீசருக்கு அடுத்தபடியா, ரோமாபுரியில் அமர்ந்து கொண்டிருக்கிற சீசர் டிபீரியஸ் அடுத்தபடியா இன்னும் ஒரே ஒரு ஆள் மரண தண்டனை கொடுக்கலாம், பிலாத்து மட்டும் தான். ஏரோது கூட கொடுக்க முடியாது. நியாயம் விசாரிக்கலாம், மரண தண்டனை கொடுக்க முடியாது. இயேசுவை கட்டி கூட்டி கொண்டு போய் they want to fight for the legal right to execute the criminals. இவன் ரோமர்களே, அவன் உன்னோட கிரிமினல் இல்லை, அவன் என்னோட கிரிமினல். அவன் உனக்கு விரோதமாக பேசலை, எனக்கு விரோதமாக பேசினான், அதனால் நீ அவனை என்ன பண்ணுவிடு, கொன்று விடு என்று. they are fighting for their legal rights. ஹல்லேலூயா. ஆனால் இதை யார் தான் செய்யணும்? ரோமர்கள் செய்ய வேண்டும். சில நேரத்தில் இந்த ரோமர்கள், இந்த யூதர்கள் சட்டத்தை மீறி கிறிஸ்தவர்களை கொலை செய்தது இருக்குது. யார் அடித்தாங்கன்னே தெரியாமல்
100 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிடுறது. அப்போ கேஸ் யார் மேலே பாயும்? 1000 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிடுது, கேஸ் யார் மேலே பாயும்? ஜீசஸ் சொன்னார் பாருங்கள், அந்த கையுமையுமா பாவத்தில் பிடித்த பெண்ணை பிடிச்சின்னு வந்துட்டாங்களா, இவளை கல்லிருந்து வேண்டும்னு மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்னு சொல்லும்போது ஜீசஸ் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இராதவன் இவள் மேல் முதல் கல் ஏறி. அப்போனா என்னன்னா, நீ தாண்டா ரெஸ்பான்சிபிள், எரி, ஃபஸ்ட்டு கல் எறிகிறவன். யாராவது எரிஞ்சாங்களா? யாரும் இல்லை. அது போன்று ஸ்தேவான கூட்டமாக சேர்ந்து கல் எறிஞ்சு கொண்டுட்டானுங்க. அது மாதிரி ஜீசஸை பண்ண முடியாது. ஜீசஸை தொட்டா இவனுங்க செத்தானுங்க. ஜீசஸை சாகடிக்கணும்னா பப்ளிக்கை வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸை வச்சு மிலிட்ரி எல்லாம், போலீஸை வச்சு பப்ளிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் என்ன பண்ணோம்? சிலுவையில் அறையணும். அது இவர்களால் முடியாது. தே டெலிவர்டு ஜீசஸ் கிரைஸ்ட் டு பிலாட். தே வாண்ட் அ ஃபேவரபிள் ரிசல்ட். வாட் இஸ் த ரிசல்ட்? இயேசு கொலை செய்யப்பட வேண்டும். பிலாத்து, நாங்கள் நல்லவங்களா இன்னும், நீ கெட்டவனா மாறிடணும். நல்லா இருக்க ஐடியா? மரண தண்டனை கொடுத்தவன் கெட்டவனா இல்லை கூட்மை விட்டவன் கெட்டவனா? மரண தண்டனை கொடுத்தவன் தான். அவர் பேர் தான் வரப்போகுது. அண்ணா பேர், காய்பா பேர். ஆனால் பைபிள் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. We want you to be cruel. We want you to be ruthless. We want you to be insensitive. நீ கெட்டவனா இருக்கும். இயேசுவை என்ன பண்ணோம்? கொலை செய்ய வேண்டும். உனக்கு சிம்பசிட்டியே இல்லை, எங்களுக்கு தெரியும். உன் கொடுங்கோலால், உன் இரும்பு கைகளால் எல்லாரையும் ஒடுக்குவாய் என்று தெரியும். இதை இயேசுக்கும் செய்துவிடு. பட் ஆமென், இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற எந்த எவிடன்ஸையும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. எந்த ஒரு ஐ விட்னஸும் அவங்க கொடுக்கலங்க. நான் தான் பார்த்தேன் அப்படின்னு கொடுக்கல. நான் தான் என்று சொல்லு கூட்டம் கத்துக்கிறதே தவிர தனியாக யாரும் சொல்லவில்லை. ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டும் இல்லை. ஆமென். மேஜிஸ்ட்ரேட்டோட பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிலாத்துக்கு முன்பதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். நம்ம இந்த சாப்டரில் பார்க்கிறோம், பிலாத்து ஒரே கேள்விதான், நீர் யூதருடைய ராஜாவா? நீர் யூதருடைய? இந்த கேள்விக்கு ஜீசஸ் எஸ்ன்னு சொல்லிட்டார்னா, யூதருடைய ராஜா யார் தெரியுமா? டைபீரியஸ் சீசர், உலகத்தின் ராஜா. ஆமென். அது ஒன்றே போதும், பிலாத்து இயேசுவை கொலை செய்யலாம். யூதருடைய ராஜா. நம்ம ஜீசஸ் என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த குற்றவாளி கூண்டில் அமர்ந்து கொண்டு நீர் சொல்லுகிறபடி நான் தான் என்றார். ஹல்லேலூயா. ஜீசஸ் பிலாத்துக்கு பயந்துட்டு நான் இல்லைன்னு இருந்தார்னா இன்னைக்கு வரலாறு முழுவதும் லூஸ் ஆகிருக்கும். நம்ம ஜீசஸ் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் வந்து யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், மோசேவிலும் பெரியவர். பிலாத்து நீ யார்? ஆமென். சீசர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் சிட்டிங். பிலாத்து முன்னாடி சொன்னால் டைபீரியஸ் முன்னாடியே சொன்னது அர்த்தம், நீ சொல்லுகிறபடி ராஜா தான். எஸ், நான் நீ சொல்லுகிறபடி தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பிலாத்து படித்தவன், சும்மா எடுத்தங்கவுத்தன்னு போடுறவன் கிடையாது. சும்மா அவனை நியாயஸ்தானத்தில் உட்காரல, படித்தும் இருக்கான், மிலிட்ரி மைட்டும் இருக்குது. ஆனால் பிலாத்தால் சென்ஸ் பண்ண முடியும், இவர் உண்மையில் ராஜாவாக இருப்பார். அந்த இடத்துல உட்காரத்துக்கு நான் கூட தகுதி இல்லை, ஆனால் அவர் நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். அவர் தகுதி. பிலாத்தோட மனசு ரட்சிக்கப்படுது. டைபீரியஸு, நீ போடுற சம்பளத்துக்கு, நீ போடுற சாப்பாட்டுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன், உன்னை விட பெரிய ராஜா இவர் தாண்டா என்று ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கையில் அமர்வது தான் ராஜாங்கம் அல்ல, உள்ளத்தில் ராஜாவாய் அவரை ஏற்றுக்கொண்டான். அநேக குற்றங்களை சொல்லுகிறார். பிலாத்து கேட்கிறான், இவர்கள் உன் மீது எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீர் உத்தரவு சொல்லுகிறதில்ல என்று கேட்டான். அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாட் மார்வல்ட். நியாயாதிபதி முன்பாக நியாயாதிபதி முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நியாயாதிபதி முன்னாடி நின்றுட்டு இயேசு இல்லைங்க அவங்க பொய் சொல்கிறாங்க என்று சொல்லவே இல்லை. ஆச்சரியப்பட்டு போடும். His silence is unusual. The silence in the court of the magistrate is unusual. யாருமே செய்யாத ஒன்றை இவர் செய்கிறார். Jesus is very diligent. ஞானமாய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசுனுடைய வீழ்ச்சியை நான் காணவில்லை, இயேசுனுடைய கம்பீரத்தை அங்கே காண்கிறேன். இயேசு ரோமர்களால் அடிக்கப்பட்டது இயேசு பலவீனமானவர் என்பதற்காக அல்ல, நான் செய்த குற்றத்திற்காக அவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் சார்பிலே இயேசுவால் திருப்பி அடிக்க முடியாதா?
அவர் சொன்னார், நான் ஒரு தேவதூதன் போதும், 1,84,000 அசிரிய படைகளை வீழ்த்தின அந்த ஒரு தேவதூதனை அனுப்ப முடியும். என் இயேசு தான் செய்த தவறுக்காக, தன் பலவீனத்துக்காக நின்று கொண்டிருக்கவில்லை, இந்த பாவியினுடைய பலவீனத்துக்காக நின்று ஏற்றுக்கொண்டு. He is standing undefended. அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. என் இருக்கையில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். He was never found with guilty, but he was accused with guilt. அவரை தப்பு செஞ்சதை யாரும் பிடிக்கல, ஆனால் தவறு செய்தது போல நடத்தப்பட்டார். ஏன்? எனக்காக. ஹல்லேலூயா. பிலாத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல கன்ஃபியூஷன் வருகிறது. பிலாத்தால் ஒன்றும் பண்ண முடியல. பிலாத்து ஆச்சரியப்படுறான். எல்லாரும் பிலாத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பிலாத்து யாரை பார்த்து ஆச்சரியப்படுறான்? இயேசுவை பார்த்து. நீங்களும் நானும் அன்றைக்கி கோர்ட்டில் இருந்து நினச்சிப்பா, நான் நட பிலாத்து, நான் ஸ்டைலு, நான் பவர், எத்தனை சோல்ஜர்ஸ் இருந்தால் இந்த பதவியில் இருக்கணும்டா அப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த பிலாத்தே ஒருவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். கைகளில் கட்டப்பட்டவராக நிற்கிறீஸ், என்ன மகத்துவம், என்ன மகிமை. என் முன்னாடி சாவு வந்தால் கூட நான் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன் போல, நியாயாதிபதி காலில் விழுந்தாது புழைச்சிக்க பார்ப்பேன். இங்கே ஒருவர் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார். He marveled. அவன் ஆச்சரியப்பட்டான். ஹல்லேலூயா. He know that Jesus is standing defenseless, but his heart is saying he is fully defended. அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி, உலகத்தினுடைய கண்ணுக்கு முன்னாடி அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாதபடி நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் மனசாட்சி சொல்லுகிறது, முழு பரலோகமே அந்த மனிதனை காப்பாற்றுகிறது, நீ உன்னை காப்பாற்றிக்கொள் என்கிறது. பிலாத்தினுடைய மார்வலிங், பிலாத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். இயேசு எந்த ஸ்டெப் எடுக்கல. ஜீசஸ் வாஸ் ஜஸ்ட் சைலண்ட். என்னவென்றால், ஒரு வழி இயேசுவை காப்பாற்ற, விடுதலை செய்வதற்காக ஒரு காப்பாற்ற. ஆனால் லிசன், பிலாத்து சூஸ் பண்ண முடியாது, மக்கள் தான் சூஸ் பண்ணும். ஆமென். போனது மக்கள் கொண்டு வந்து விட்டு அக்யூஸ் பண்ணிட்டாங்க. மக்களை தூரம் அரெஸ்ட் பண்ணி தூரம் நிறுத்திட்டாங்க. ஜீசஸோட டீம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஓரம் வச்சுட்டாங்க. எல்லாம் பிரதான ஆசாரியர் காசு கொடுத்து கூட்டு வந்த கும்பல் தான் இருக்குது. இப்போ பிலாத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் எல்லாரும் கை தூக்குனாங்கன்னா ஒரு மனுஷனை இன்றைக்கி விடுதலை ஆக்கலாம். பஸ்கா பண்டிகையில் ஒரு நல்லது இவங்க பண்ணுறாங்க. நம்ம பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணுவோம்? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட்டோம்ல. அப்போ கவர்மெண்ட்டும் ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு, உங்கள் பண்டிகையில் நாங்கள் ஒன்று பண்ணுறோம், என்ன பண்ணுறீங்க? உங்களில் யாராவது நல்லவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா சாகிறதுக்கு இருக்கிறவனை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் இயேசுவை வைத்து இயேசுவை கொலை செய்வதிலிருந்து காப்பாற்றும்படியாக அவன் திட்டம் பண்ணுகிறான். சொல்கிறான், பண்டிகை தோறும் வழக்கமாக இருக்கே, இயேசுவை விடுதலை செய்யட்டான். ஆமென். ஜனங்கள் கேட்டுக்கொள்ள தொடங்குவார்கள் என்று நினைத்தான். ஒருத்தரை விடுதலை பண்ணுங்க, ஒருத்தரை விடுதலை பண்ணுங்க என்று சொல்லி ஜனங்க கையில கேட்குறான். இந்த பிரதான ஆசாரியர் அண்ணா காய்பா ஸ்டாண்டர் ஸ்டில் வாயை மூடுங்க, கம்முன்னு நின்ட்டான். பேசாத, நீலாம் பேசாத, நீலாம் பேசாத, நீலாம் எல்லாம் அமைதியார், யாரும் பேசாத. நான் இப்போ பப்ளிக் கையில் கேள்வி கேட்பேன். சார் பக்கம் திரும்பி எல்லாம் சோறு நிறுத்துறேன், என்ன நியாயாதிபதி எல்லாம் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் பேசாத, நின்ட்டான். இப்போ பப்ளிக் கையில் ஒரு கேள்வி. இன்னைக்கு பண்டிகையில் ஆமாம் பிலாத்து இந்த மனிதனை விடுதலை ஆக்கலாமா? யார் கையில் கேள்வி? பப்ளிக். இந்த அண்ணா காய்பா வேதப்பராகலாம் ரொம்ப கிரிமினல், பப்ளிக்கே மாற்றி வச்சுருக்கான். நைட்டோட நைட்டாக அவனுக்கு வேண்டியப்பட்ட ஜனங்க தான் நின்று கொண்டிருக்குது. அதே ஆர் வெரி கூல் அண்ட் வெரி கேஷுவல். ஏன் நிற்கிறது? இயேசுவோட பப்ளிக் இல்லை, எங்கள் பப்ளிக். அல்லேலூயா. கேட்டான், நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா? பீப்புள், நீங்கள் சொல்லுங்க. சொல்லும்பொழுது இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு பேர். ஏற்கனவே தே ஆர் ப்ரிப்பேர்டு, ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை பிலாத்து இந்த இயேசுவை விடுதலை பண்ணலாமே, நல்ல நாள்னா நீங்கள் என்ன சொல்லணும்? பரபாசை. ஆனால் ரோம சட்டப்படி ஒருவனை தான் விடுதலை செய்ய வேண்டும். யார? அந்த ஒருவன் இடத்தை யார் பிடிக்க போகிறான்? படாத பாவி, படும்பாவி, கொடும்பாவி. அவனால் ஆயிரக்கணக்கான பேர் மரித்திருக்கிறார்கள். ஆமென். இந்த பரபாஸ் இஸ் a rebel against Roman rule. He is a notorious prisoner. பல பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்த அவன். ஹல்லேலூயா. இவனை அரெஸ்ட் பண்ணதே பொந்தியு பிலாத்து தான். இவனை அரெஸ்ட் பண்ணதுனால, இவனை அரெஸ்ட் பண்ண போனதுனால நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க. அதனால் இவன் மட்டும் இல்லை, இவனால் பல பேர் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அதனால்
இவன் வந்து விடுதலை ஆகிற குற்றவாளியே கிடையாது. இவன் நேராக மரணத்துக்கு போக வேண்டிய குற்றவாளி, இன்னைக்கு சாக வேண்டிய குற்றவாளி. ஆமேன். இயேசுவை விடுதலை ஆகலாமா என்று கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, யாரை விடுதலை ஆக வேண்டும்? The guilty man has to be released. We want substitution. எனக்கு இந்த இயேசு வேண்டாம், இயேசுக்கு பதிலாக ஒருவன் விடுதலையாக வேண்டும். இந்த பூமியில் வாழ்வதற்கு இயேசு தகுதி இல்லாதவர், பரபாஸ் தகுதி உள்ளவன். ஆமேன். லூக்கா 23:14 சொல்லுகிறது, இயேசு நிரபராதி என்பதை பிலாத்து ஏற்கனவே அறிந்திருந்தான். அவன் சொன்னான், I have found no guilt in this man. இந்த மனிதனுக்குள்ளே ஒரு குற்றம் நான் காணேன் என்று. அன்றைக்கு உலகத்தில் எத்தனை நியாயாதிபதி இருந்திருப்பாங்கன்னு தெரில, விரலிட்டு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதில் ஒருவனாகிய பிலாத்து சொல்லுகிறான், இவரில் ஒரு குற்றமும் காணவில்லை. இன்னமும் தெரிந்தது, அதோ நிற்கிறானே அண்ணா, அதோ நிற்கிறானே காய்பா, இந்த கூட்டம் எல்லாம் கெட்ட கூட்டம், அவர்கள் வேண்டுமென்றே இந்த மனிதனை என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரியும், மக்களை இயேசுக்கு விரோதமாய் திருப்பியிருக்கிறார்கள் என்று தெரியும் என்று ஒரு முடிவெடுத்தான். ஜனங்கள் கத்தினார்களாம், crucify him, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். யாரை சிலுவையில் அறையும்? இயேசுவை சிலுவையில் அறையும். இந்த மனிதனை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையும். யாரை விடுதலையாக்க வேண்டும்? பரபாசை. They cried out more exceedingly. முன்பதாக கத்தினதை விட அதிகமாக கத்தினார்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, 13 சொல்லுது, சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். ஏன்? 14th verse, என்ன பொல்லாப்பு செய்தான்? அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியல. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாக. ஆமேன். இப்பதாங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எப்படி நடந்துப்பார். ஒரு உலகத்தில் காசு கொடுத்து கையூட்டு கொடுத்து மேற்பதவிக்கு வந்தவர் எப்படி நடந்துப்பார்னா, முதல்ல தான் பதவியை தக்க வச்சுப்பார், கரெக்டாக தான் வேலையை தக்க வச்சுப்பார், தான் மூஞ்சை தக்க வச்சுப்பார். நியாயம் புரட்டினாலும் பரவாயில்ல, ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். ஹல்லேலூயா. willing to content the people. திருச்சபையே, உங்கள் முன்னாடி ஒரு சேலஞ்சு வைக்கிறேன். ஜனங்களை போய் திருப்திப்படுத்தணும் ஒரு எண்ணம் தான், போய் ஒரு 10 பேரை திருப்திப்படுத்திட்டு நீங்கள் வாங்க, அப்புறம் ஊழியம் பண்ணலாம். அப்படின்னா போன நீங்கள் திரும்பி வரவே மாட்டீங்க. ஆனால் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் திருப்திப்படுத்தலாம் ஒரே ஒருத்தரை, உங்கள் இயேசு. ஹல்லேலூயா. பிலாத்தை மிஸ் பண்ணிட்டான். ஜனங்களை திருப்தி அடையும்படி இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான், பரபாசை விடுதலை செய்தான். ஆமேன். கைதிகளை அரெஸ்ட் பண்ணால், ஒருத்தர் கைதின்ற பேரில் வந்தால் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே வேறு இல்லை. ஒரு மனுஷன் நல்லா ரோட்டில் போய் நிற்பான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அவன் பேர் என்ன பேர்? அக்யூஸ்ட் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க. கையில் விலங்கு போடுவாங்க, முகம் நல்லாகுதோ மூஞ்சி நல்லாகுதோ எது நல்லாகுதோ அவர் பேர் என்ன பேர்? இனிமே அக்யூஸ்ட். இயேசுவை போர் சேவகர்கள் தேசாதிபதியின் அரண்மனையாக மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகர்களுடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரவழைத்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி 17ஆம் வசனம் படித்து கொண்டிருக்கிறேன், முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படித்து அவரை வணங்கினார்கள். லிசன், ரோமனுடைய வரலாறில் சிலுவை மரணத்தை பற்றி நாம் படித்திருக்கிறோம். ரோம போர்ச்சவர்கள் கொடுமையாய் மக்களை கொலை செய்ததை பார்த்திருக்கிறோம். இந்த முள்முடி பின்னி தலை மேலே வைத்து கோலால் அடித்து யூதர்களுடைய ராஜாவே என்று சொல்லுவது அடிப்பதெல்லாம் புதுசாக ஜீசஸோட குரூசிஃபிக்ஷனில் மட்டும் தான் படிக்கிறோம். வர யூதர்களெலாம் அரெஸ்ட் பண்ணி யூதருடைய ராஜாவே அவங்க அடித்ததில்லை. வரவங்களுக்கெல்லாம் முள்ளில் ஒரு முடி பின்னதா சொல்லப்படலை. வரவங்களெல்லாம் கோல் வச்சு அவங்க சிலுவையில் அடித்து போடுவாங்க, அவ்வளோதான், கொன்றுவாங்க, அவ்வளோதான். சிலுவையில் அடித்து குற்றுயிராக விட்டுருவாங்க, அரையும் குறையுமா உயிரோடு விடுவாங்க. விஷ மிருகங்கள்லாம் நைட்டில் கடித்து சாப்பிடும், கொன்றும், இப்படி விடுறது. ஆனால் ஜீசஸ் மட்டும் வித்தியாசமாக அவரை தண்டிக்கிறார்கள். திருச்சபையே, அவரை பிடித்து கோலினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. They scourged him. Why is this scourging? To weaken the physical condition. Good conditionல அரெஸ்ட் பண்ணப்பட்டார். நேற்றைக்கு இரவு பஸ்கா பண்டிகையில் சாப்பிட்டார், அவ்வளோதான். இனிமேல் சாப்பிட போகிறதில்ல, இனிமேல் சாப்பிடவே போகிறதில்ல. ஆமேன். அவருடைய வலி வேதனை பஸ்கா பண்டிகையில் சாப்பிட்டுட்டு ஒலிவமலைக்கு நடந்து போய் ஒரு ஜெபம் பண்ணார், அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. They want to weaken the body. சிலுவையில் அறையும் போது தான் உயிர் போனோம்ல, இப்போதுலேருந்தே போக வச்சுருவாங்க, அடித்தா ரத்தம் போயிட்டே இருக்கும்.
சில நேரம் சிலரை சிலுவையில் அடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. அதனால் they will stuck repeatedly, they will strike repeatedly. முதுகுல தொடர்ந்து அடிப்பாங்க with full force. சாட்டை, அந்த சாட்டையில் கயிறு துண்டுகள் இருக்கும், எலும்பு துண்டுகள், ஈயன் துண்டுகள் இருக்கும், அயன் பால்ஸ் இருக்கும், லெதர் தாங்ஸ் இருக்கும். ஆடோட எலும்புகள், நம்ம நினைக்கிற மாதிரி சிக்கன் போன் கிடையாது, ஆடோட எலும்புகள் இல்லை எந்த மிருகங்களோட எலும்புகள்லாம் வச்சுட்டு அது அடிக்கும் போதுனா ஒன்றா கியூட்டேனியஸ் டிஷ்யூ, சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, மசில் டேமேஜே வரும். ஸோ அந்த ப்ளீடிங், ரத்தம் கொஞ்சமாக ஒரே அடியில் போகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பீத்து கொண்டு வர வேண்டும். தேர் வெயிட்டிங் ஃபார் எ சர்க்குலேட்டரி ஷாக். சர்க்குலேட்டரி ஷாக்குன்னு ஒன்று இருக்குது. உங்கள் பாடியில் உள்ள ரொட்டேஷனுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட ரத்தம் உங்கள் ஹார்ட்டுக்கு போகணும், உங்கள் பிரெயினுக்கு போகணும். ஆமேன். 60% ஆஃப் த பிளட், பியோர் பிளட் உங்கள் பிரெயினுக்கு போகணும். பிரெயின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற பிளட்டே ரிச் பிளட் என்று சொல்லுவார்கள். கால் கையில் போகிறதுலாம் திரும்பி போகும்போது அசுத்த ரத்தமாக இருக்கும், வீனஸ் பிளட் என்று சொல்லுகிறார்கள். இப்போ சர்க்குலேட்டரி ஷாக் கொடுக்கும்படியாக இந்த அடி நீ நடந்து சிலுவையில் போவதற்குள்ளே மறித்து விடுவாய். திஸ் இஸ் கால்ட் சிவியர் ஸ்கார்ஜிங் with intense pain, blood loss, severe blood loss. ஆமென். இயேசு கிறிஸ்து அடிக்கும் பொழுதே ஷாக், சர்க்குலேட்டரி ஷாக்கில் வரணும். இது இல்லாமல் மென்டல் ஸ்ட்ரெஸ், அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தைகள் திட்டி, ஆமென், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், உறக்கம் இல்லாமல் 24 மணி நேரத்தை தாண்ட விட்டா தானாகவே க்ரூசிஃபிகேஷன் போயிடும். த பர்சன் வில் பிகம் கிரிட்டிக்கல், பாசிபிளி கிரிட்டிக்கல், வெரி டேஞ்சரஸ். ஆமேன். பிறகு சிலுவையில் கொண்டும் போது அவங்க கையை கால் ஆட்டுறது கூட தெம்பு இருக்காது, கொலை செய்து விடலாம், நடப்பதற்கெல்லாம் முடியாது. ஆமேன். இயேசு கிறிஸ்துனுடைய ஹியூமிலியேஷன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. நம்ம இப்போ படித்தோம். அவரை அவமானப்படுத்துகிறார்கள், ஆமேன், அடிக்கிறார்கள், பரியாசம் பண்ணினார்கள். சிவப்பான அங்கி, ஏன்னா இவர் வந்து பப்ளிக்லி ரொம்ப பாப்புலரான மேன். இவர் அடித்தது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இவருக்கு ட்ரீட்மெண்ட்டே பப்ளிக்கில் நடக்கலை. அவர்களுடைய தளவாடப்படுத்துகிற மேடை, அவர்களுடைய மிலிட்ரி கேம்பஸ், அரண்மனையின் மாளிகையில் உள்ள பேக்யார்டு, அங்கே கொண்டு போய் இயேசுவை அடித்து அவர்களை உடுத்தி சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு வந்தார்கள். பப்ளிக் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு இருக்குது. அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவரை அவமானப்படுத்தி காரி துப்பி எல்லாம் முடித்து விட்டு வெளியே கூட்டி கொண்டு வருகிறார்கள். திருச்சபையே, ரோம சோல்ஜர்ஸ் கிட்ட சில ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து அதிகமாக மது அருந்துவார்கள், பலவிதமான ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா மனுஷனை அடித்து சாகடிக்கணும். மனித இயல்போடு இருந்தால் அது பண்ண முடியாது. என்னோட கணிப்பு அத்தனை பேரும் ட்ரக் எடுத்துகிட்டவனாக இருப்பான், கஞ்சா சாப்பிட்டவனாக இருந்திருப்பான். அவ்வளோ ஒஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கிட்டே மாட்ட முடியாது, தப்பிக்க முடியாது. இத்தனை இயேசு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். அல்லேலூயா. அப்பையும் பின்வாங்கலை, முன்வைத்த காலை பின்வாங்கவில்லை. ஆமேன். வாழ்வதற்கு துணிகிற மனது மத்தியிலே சாவதற்கு துணிந்தார். துணிச்சல், துணிஞ்சு வாழணும், துணிஞ்சு பேசணும், துணிஞ்சு இருக்கணும், துணிஞ்சு சாக வேண்டும் என்று உங்களுக்காக எனக்காக மரித்தார். they brought him out. வெளியிலே கூட்டி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த இயேசுனுடைய நிலை மிகவும் கொடிதாய் இருக்கிறது, பலவீனப்பட்டு இருக்கிறார் என்று. ஜீசஸ் கிரைஸ்ட் ஓட பலவீனம் இதுவரைக்கும் வெளியில் யாரும் சொல்லலை, சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை. அவர் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காக கூட்டி கொண்டு வருகிறார்கள் அல்லவா. இயேசுனுடைய சிலுவை, அன்னைக்கு ரோமர்கள் சிலுவையை சுமக்க வைத்த மனிதனுடைய சிலுவை ஏறக்குறைய ஒரு சிலுவையினுடைய அந்த சிலுவையினுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஒரு சிலுவை ஏறக்குறைய 140 கிலோ வெயிட் இருக்கும். 1-2 கிலோவில் அதை தூக்கி கொண்டு போக வேண்டும். ஆமேன். தூக்கி கொண்டு போகும். சில இடத்துல அந்த கிராஸ் பார் மாத்திரம் கொண்டு போவார்கள், ஸ்டாண்டிங் பார், நிற்கிற பார் அங்கே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு கிராஸ் பார் இருந்துச்சு, ஸ்டாண்டிங் பார் இருந்துச்சு. ஆக சிலுவையை, மொத்த சிலுவையை கூட்டி கொண்டு போய் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ஹி ஹேஸ் டு கோ. இயேசு போகும்போது, கவனிங்க, இயேசு போகும்போது இயேசுக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதனும் இல்லை, ஒரே ஒரு மனிதன் கூட இல்லை.
இயேசு கீழே விழுந்தா தூக்கி எடுத்து விட்டு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லை. ஒரு இறக்கம் உள்ள நெஞ்சம் அங்கே இல்லை. இது ரோமர்கள் அடிக்க தான் செய்வான், தூக்கி விட மாட்டான். அந்த நேரத்தில் சீரேனி ஊரானாகிய ஒரு மனிதன் அங்கே வருகிறான். அவனை கம்பல் பண்ணுறாங்க. they compelled him to carry the cross of Jesus Christ. 21 வசனம் சொல்லுகிறது, சீரேனி ஊரானும் அலெக்சாண்டருக்கும் பலவந்தம் பண்ணுங்கள். they compelled him, அவனை கம்பல் பண்ணிட்டாங்க, நீ தூக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பைபாஸர் 1000 கணக்கான மக்கள் நிற்கிற இடத்துல இயேசுக்கு கீழே விழும்போது சிலுவை அவரால் தூக்க முடியல, தூக்கி விடுவதற்கு, ஹல்லேலூயா, தூக்கி விடுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுவதற்கு. இந்த மனுஷனை சாகடிக்க போகிறோம், நீ சாக போகிறது இல்லடா, தூக்கிட்டு வந்து அங்கே வச்சிரு, தூக்குவதற்கு பலவந்தம் பண்ணினார்கள். எப்படியோ இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து கொல்கதா என்கிற இடம் மட்டும் போகிறார். கொல்கதா என்று சொல்கிற இடத்துக்கு கபாலஸ்தலம் என்று பெயரா, த பிளேஸ் ஆஃப் ஸ்கல். ஆமென். த பிளேஸ் ஆஃப் ஸ்கல். இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களையும் என்னையும் காப்பாற்றினது திருச்சபையே. ஆண்டவருடைய கிருபை உங்களையும் என்னையும் காப்பாற்றவில்லை என்றால் ஒரு மாபெரும் கொடிது நமக்கு இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து இத்தனை தூரம் உங்களுக்காக எனக்காக அவர் நடந்தார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறார். படாத பாடுபடுகிறார். அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான் ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ண வருகிறான். இந்த சிமியோன் யார் என்றால் எருசலேமுக்கு பில்கிரிமுக்கு வந்திருக்கிறான். அவன் சாமி கும்பிட வந்திருக்கிறான். பஸ்கா பண்டிகையில் அவனை வழியில் பிடிச்சிட்டாங்க. அவனை கம்பல் பண்ணி கூட்டு கொண்டு போகிறான். இவர்களை பற்றி நம்ம பிறகு ரோமரில் படிப்போம். ஃபாதர் ஆஃப் ரூஃபஸ் அண்ட் அலெக்சாண்டர். ரூஃப்ஸுக்கும் அலெக்சாண்டருக்கும், ரூப்புக்கும் அலெக்சாண்டருக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 16-13 ரோமர் கழுத நிருபத்தில் பவுல் அதை நினைவு கூறுவார். ஆமென். அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த மனிதனுடைய உதவியோடு கூட கொல்கோதாவுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். திருச்சபையே, இந்த கொல்கதாவிலே தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் முடிவு பண்ணினார்கள். இந்த கொல்கதாவுக்கு வேறு ஒரு பேர் இருக்கிறதாக சொல்லப்பட்டது, பிளேஸ் ஆஃப் ஸ்கல். ஆக என்னவென்றால் அந்த இடத்துல மண்டை ஓட்டு ஸ்தலம். மனிதர்கள் அடக்கம் பண்ணுகிற இடம் அல்ல, மனிதர்கள் கொலை செய்து அப்படியே விட்டு விடுகிறப்படும். அங்கே அடக்கம் பண்ணுற இடம் இல்லை. அப்படியே மனுஷன் செத்து அடக்கம் பண்ணக்கூடாது, ரூல். சொந்தக்காரன் கூட அடக்கம் பண்ண, அந்த பாடி அங்கேயே அழுகி போக வேண்டும், சாக வேண்டும். ஆமென். அந்த ரூலையும் ஜீசஸ்க்கு பிரேக் பண்ணுவாங்க. இயேசு அடக்கம் பண்ணுவதற்கு பர்மிஷன் கேட்பான், கவர்னர் கொடுப்பார். பிலாத்து என்ன பண்ணுவான், ஆக்சுவலாக என்ன பண்ணக்கூடாது, அடக்கம் பண்ணக்கூடாது, அந்த மனிதனுடைய பாடி அங்கே எலும்பு குண்டா மாறணும். ஆனால் தெரியும் பிலாத்துக்கு இது நல்ல மனிதன் என்று. ஆமென். ஹீ டிட் நாட் ரெஃப்யூஸ். நான் வரலனும் சொல்ல, எடுக்கிறனும் சொல்ல, தூக்கலனா அடிப்பாங்க, அதனால் தூக்கி கொண்டு போனான். இயேசுவை சிலுவையிலே கொண்டு போகிறார்கள். கொல்கதாவிடம் சேர்ந்து விட்டார்கள். அந்த இடத்தில் அவரை சிலுவையில் அறைய போகிறார். போவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அவருடைய வஸ்திரங்கள், ஹிஸ் ட்ரெஸ். ஆமென். இயேசு மரித்த பிறகு பங்கு போடுகிறார்கள். செத்துப்போன மனிதனுடைய வஸ்திரத்தை, ஆனால் உயிர் போல அவர் பார்த்துன்னு இருக்கார். ஆமென். அந்த ட்ரெஸ் என்ன பண்ண போகிறாங்க, பங்கு போட போகிறாங்க. இந்த பொருளை பிரிச்சுக்கிட்டா வேஸ்ட்டாக போயிடும். கிழிச்சிக்கிட்டா யார் பேரெல்லாம் சீட்டு போட்டால் அவன் காசாக்கிவான். ஆமென். இதை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பங்கு போடுகிறார்கள். அந்த ட்ரெஸ்ஸோட கொல்ல முடியாது, ட்ரெஸ்ஸோட அடக்கம் பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸில் இன்னும் ஒரு சொட்டு ரத்தம் படலை, வேறு ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய வஸ்திரத்தை பங்கு. இதெல்லாம் மென்டல் ப்ரெஷருங்க. உயிர் போகிற நேரத்தில் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, இந்த சொத்தை யார் எடுத்துக்கலான்னு அடிச்சுக்கிறான். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே நல்ல செய்தி தான், கவலைப்படாதீங்க. இயேசுக்கே நடந்திருக்கு, நமக்கு நடந்தானா போன்னு கண்ணை மூடிடணும் இயேசுவை நம்பி. அந்த crucified him, அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆமென். இந்த crucifixion, இந்த சிலுவை தண்டனை என்பது பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. ரோமர்கள் இது ரொம்ப கொடுமையான ஒரு மரணம், எல்லாரையும் பயம்புறுத்த வேண்டும் என்பதற்காக
இந்த தண்டனை. அல்லேலூயா. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் யாரும் விட்டு போகவில்லை. அதிகமாகத்தான் சபை பெருகினது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம இந்த சிலுவை பாடு மரணத்திலே என்னென்னா பாடியில், ஃபிசிக்கல் பாடியில் நடக்கும். ஒரு வகையான டெத்தில் ஒன்று நடக்கும். ஹார்ட் அட்டாக்கில் என்ன நடக்கும், ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும், நிமோனியாவில் என்ன நடக்கும், பிளட் லாஸில் என்ன நடக்கும் அப்படின்லாம் நம்ம தெரியும். இந்த சிலுவையில் குறிப்பாக க்ரூசிஃபிகேஷன் டெத்தில் என்ன நடக்கும்னா ஷாக் வரும். அக்யூட் ஷாக் என்று சொல்வார்கள். பிகாஸ் ஆஃப் பிளட் லாஸ், ரத்தம் நிறைய போச்சுன்னா அது ஷாக்குன்னு பேர். அவ்வளோதான், நின்றோம், ஸ்தம்பிச்சிரும், எல்லா ஆர்கனும் நின்று போகுதே, அதுதான் ஷாக் என்று சொல்வார்கள். சஃபகேஷன், மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் வரும். டீஹைட்ரேஷன், தண்ணீர் இல்லாததினால டீஹைட்ரேட் ஆகிடும். ஆமேன். உப்பு சர்க்கரை அளவு குறையும். ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ரப்ஷர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்வார்கள், ரத்தம் குறைவாக போகிறதுனால். ஆமேன். காலில் உள்ள எலும்புகள் உடைக்கப்படும் பொழுது கால் வழியாக போகிற பாப்புலேட்டியல் ஆர்ட்ரி வழியாக ரத்தம் வெளியே போயிடும். ரொம்ப பேடான ஒரு மரணம் இது. சாதாரண மரணம் அல்ல, அணுவாய்ப்பாடு. ஒரே முறை சிலுவையில் இருக்கிற மனிதன் மூச்சு விடுறது நீங்களும் நானும் 10,000 முறை விடுறதுக்கு சமமாக. ஒரு முறை தன்னுடைய எக்ஸ்டர்னல் இன்டர்னல் காஸ்டல் மசில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இழுத்து மூச்சு எடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த மரண தண்டனை ரோமர்களுக்கு கிடையாது. ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காங்க. ரோமன்ஸுக்கு சிலுவை தண்டனை கிடையாது, புறஜாதியார்களுக்கு. இட்ஸ் அ க்ரைம். கட்டவே கூடாது அவங்கள. ரோமர்களுக்கு ஒரு வழி, ஸ்லேவ்ஸ்க்கு ஒரு வழி. ரோமர்களையும் காப்பாற்றினார், யூதர்களையும் காப்பாற்றினார், உங்களையும் என்னையும் போன்ற அடிமைகளையும் காப்பாற்றினார். 3ஆம் வழி நேரம் என்று இந்த பரிசுத்தவான் எழுதுகிறான். அவருடைய சிலுவையில் மரண தண்டத்திலே 3வது மணி வேலையாய் இருந்தது. அவரை சிலுவையில் அறையும் போது 3ஆம் மணி, 25th verse பிரகாரம், இட் வாஸ் த 3rd hour. யூதருடைய ராஜா, everyone should have an inscription on the head. So and so இவன் தீவிரவாதி, so and so இவன் கலகக்காரன், so and so என்கிற பேர் இருக்கணும். பக்கத்தில் உள்ள 2 பேருக்கு எழுதிட்டாங்க திருடன் என்று. என்னதுங்க, எந்த அளவுக்கு திருடினான்னு தெரியல, மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு. நம்ம ஊரில் எல்லாம் உலகத்தில் எங்கேயுமே திருடனுக்கு மரண தண்டனை கிடையாது. கொலகாரன், கஞ்சா எடுக்கிறவன், இவங்கள தான் மரண தண்டனை. திருடனுக்கு இங்கே 2 திருடர்கள் என்றால் என்ன திருடனான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜீசஸ் பேர் பாருங்க, த கிங் ஆஃப் த ஜூஸ். ஹல்லேலூயா. தேர் இஸ் a superscription. மேலே போல் லெட்டர்ஸில் எழுதியிருக்கிறாங்க, த கிங் ஆஃப் த ஜூஸ். ஆனால் இந்த பக்கம் ஒருவனை அந்த பக்கம் ஒருவனை கல்லர் என்று சொல்கிறார். மார்க் எழுதிட்டாரு. என்ன எழுதியிருக்காங்க, திருடனே போட்டிருக்கு. திருடன் திருடன், நடுவில் ராஜா. ஹல்லேலூயா. இமேஜ் கூடுது பாருங்க. நம்ம ராஜா நமக்காக வீழும்போது கூட அவர் ராஜாவாகத்தான் விழுந்தார். ஹல்லேலூயா. நம்ம டேடி, நம்ம தலைவர் சிலுவையில் அறையப்படும் போது கூட ஸ்மார்ட்டு தான், கம்பீரம் தான், அழகு தான், ஆசீர்வாதம் தான், நன்மை தான், கிரமம் தான், ஒழுக்கம் தான், பெரியவர் தான். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரனில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரன் அல்ல, அக்கிரமக்காரனில் ஒருவனாய். வருகிறவர்கள் போகிறவர்கள்லாம் திருடரை பார்த்து பேசல, அவரை பார்த்து பேசினாங்க. என்ன, தேவாலயத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்னாயே, 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னாய், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். திருச்சபையே, இந்த இயேசு தன்னை ரட்சித்துக் கொள்ள வரவில்லை, உன்னை ரட்சிக்கும்படியாக வந்தார். தன்னை ரட்சிக்க வேண்டும் என்றால் சிலுவையில் இருந்து இறங்க வேண்டும், உன்னை ரட்சிக்க வேண்டும் என்றால் சிலுவையில் சாக வேண்டும். எல்லாம் வந்துட்டானுங்க பாருங்க. பிரதான ஆசாரியர் 31st verse சொல்கிறது, பிரதான ஆசாரியர் வேத பராகரம் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பரியாசம் பண்ணுகிற உன்னை கூட என் இயேசு ரட்சித்தார். தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்லாதே, தன்னை ரட்சித்துக் கொள்ள அவர் முடிவெடுக்கவில்லை, என்னை ரட்சிக்கும்படியாக தன்னை தியாகமாய் கொடுத்து. ஹல்லேலூயா. ஆமேன். சிலுவையில் இறங்கி வரட்டும், நாம் கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம் ஆண்டவர் கண்டு விசுவாசிக்கிறதை பற்றி பெரிதாய் பேசவில்லை, காணாமல் விசுவாசிக்கிறவர்களை தான் நேசிக்கிறார். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. 3 ஹவர்ஸுங்க. மூச்சு விட கஷ்டமாக இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இந்த மூச்சு
விடுற பிரச்சனை நிற்கலைன்னா அவ்வளோதான். அதுக்கு தான் வெண்டிலேட்டர்லாம். உங்களுக்கு தெரியுதா, கொரோனா காலத்தில் வெண்டிலேட்ரு அங்கங்கே பண்ணாங்களே. ஏன் வெண்டிலேட்ரு? மூச்சு விட முடியலன்னா உயிரே போயிடும். மூச்சு அடைப்பு. 3 மணி நேரம் பாடுபட்டார். ஆமேன். கை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு காலையும் தொங்கிட்டு மூச்சு விட முடியாது. மேலே போயிடும், ரிப் கேஜே மேலே போயிடும். 3 மணி நேரம் சிலுவையில் மாத்திரமே தனியாய் பாடுபட்டார். 3ஆம் மணி வேளையில் பேச திறன் படைக்கிறார். இயேசு சத்தமிடுகிறார், ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி. வேண்டியதை மாத்திரம் பேசினார். ஆமேன். லூக்கா சொல்லுகிற இந்த காரியம், there were complete darkness. ஜனங்க அந்த கிரகம் வருதுல்ல, சந்திர கிரகம் சூரிய கிரகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கம்ப்ளீட். ஆமேன். ஃப்ளெகன் என்று சொல்லுகிற ரோமன் வரலாற்று ஆசிரியன் அவன் சொல்லுகிறான், ஒலிம்பாய்டோட காலத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூரிய கிரகணம் வந்துச்சான். ஆமேன். அது பகலை இரவாக மாற்றி பிடிச்சான். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கூட தெரிய ஆரம்பிச்சிச்சான். பூமியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று ரோமருடைய வரலாறு சொல்லுகிறது. நம்ம பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு பாடுபட்ட நேரம் அது. இந்த கோட், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற கோட் உங்களுக்கு வேணும்னா, ஜீசஸ் சிலுவையில் பட்ட பாட ஏற்கனவே அவங்க தாத்தா தாவீது சொப்பனத்தில் பார்த்து சங்கீதம் 22 எழுதியிருப்பார். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள். தாவீதோட பேரன் தான். தாவீதோட மனசும் துடிக்கும். நீங்கள் ஏசாயா 53 படிச்சிங்கன்னா ஏசாயா எழுதியிருப்பார். மார்க் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பட்ட பாட ஏசாயா 53 போய் படிச்சிங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக எழுதியிருப்பார். இளங்கிளையை போல எழும்பினார் என்று, அந்த கேடு அடைந்தார் அப்படிலாம் அவங்க எழுதி இருப்பாங்க. மரிக்கும்போது கூட நீதியாய் மரித்தார். தன் ஜீவனை விடும்பொழுது கூட என்னுடைய பாவத்துக்காக என்னை காப்பாற்ற முடியாது. யார் அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அவர் அதை பற்றி கவலைப்படலை, பாடுபட்டார். இந்த ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்ற அவர் அராமிக் மொழியில் சொன்னதை புரிந்து கொள்ளாதவர்கள் எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொன்னார்கள். ஆமேன். வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப்டர் மேத் ஆஃப் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? 38ஆம் வசனத்திலே மார்க் நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார். ஆஃப்டர் மேத் த வெயில் ஆஃப் த டெம்பிள் was torn into 2 from top to bottom. 38ஆம் வசனத்திலே சிலுவையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற மார்க்கு அங்கே என்ன நடந்தது என்று சொல்லுகிறான். தேவாலயத்துடைய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் மட்டும். கொஞ்சம் புரிஞ்சுங்க, திரைச்சிலையை கீழே இருந்து மேலே கிழிக்கலாம், மேலேருந்து கிழிக்க முடியும். ஏன்னா மேலே பாரில் போயின்னுக்க என்ன பண்ணுது, புரியுதா? பாரை உடச்சி அங்கேருந்து கிழிக்கணும், புரியுதா? கீழேருந்து கிழிச்சி போனாலும் ஃபுல்லாக கிழிக்க முடியாது, மேலே போய் நின்றோம். நான் பார் இருக்கும், ஸ்க்ரீனோட ராட் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லை. ஆனால் இங்கே மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஹல்லேலூயா. இங்கே பேசிட்டு இருக்கிற மார்க்கு ஆலயத்தில் என்ன நடக்குது? Something has to do with the death of Jesus Christ with the temple of God. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஏதோ ஒன்றை செய்கிறது. ஆமென். அந்த நேரம் பார்த்து ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். 100க்கு அதிபதி நின்று சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிற. ஒரு 100க்கு அதிபதி ரட்சிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துடைய உயிர் போகும்போது ரட்சிக்கப்பட்டவன் தான் இந்த 100க்கு அதிபதி. சில ஸ்திரீகள் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க பேரை மட்டும் படிச்சிடலாம், அவங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிது. மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாக மரியாளும் சலோமி என்பவரும். இன்னும் எருசலேமில் வந்த அநேக ஸ்திரீகளும் அங்கே இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போதும் ஜீசஸ் கிறிஸ்துவோட டெத்து முடிஞ்சிச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் மரித்து விட்டார். ஆமென். இயேசு மரித்தார். ஜீசஸ் வாஸ் born, ஜீசஸ் ஹேஸ் டைட். இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார். கரெக்டாக புரிஞ்சிட்டிங்களா? இயேசு பிறந்தார், மனிதர்களும் பிறந்தார்கள், மரித்தார்கள். புரிஞ்சுக்க திருச்சபையே, பிறந்தோம் இறந்தோம் இல்லை, இறந்த பிறகு ஒன்று இருக்கிறது என்பதை இயேசுனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிறோம்.
இயேசுனுடைய வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். இறக்கும் போது என்ன சொல்லுகிறார்? தன் ஜீவனை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவை உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவை உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். He want to surrender his life to Jesus Christ. 7 வசனங்களை பேசியிருப்பார். அதில் இது ஒன்று. இப்போ பார்த்தோம் என்றால் ஜீசஸ் மரித்து விட்டார். ஜீசஸோட பாடி அங்கே தொங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய பாடி அங்கே தொங்குவது அது நல்லதில்லை. ஒரு மனிதனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்றால் அவன் பாடிக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்க முடியும். உயிராக இருக்கும்போது தான் மனசுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, செத்து போயிட்ட பிறகு மாலை போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, அவரே அங்கே இல்லை. அவர் உயிராக இருக்கும்போது ஒரு 4 ஸ்தோத்திரம் சொல்லி அவர் நல்ல மனசு பண்ணுங்க. தாத்தா பாட்டி உயிராக இருப்பாங்க, அவங்கள ஒழுங்காகவே நடத்த மாட்டாங்க. செத்துட்ட பிறகு பெருசாக வச்சு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அவருக்கு தெரியாது. ஆமேன். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவரை கனப்படுத்தின கூட்டம் இது. கனம் பொருந்திய ஆலோசனை காரணம். 43rd verse. அரிமத்தி ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கணும் ஆகிய யோசேப்பு என்பவன். கைத்தட்டி ஆண்டவர்களை நன்றி சொல்லாமா? Joseph of Arimathea was an honorable counselor. He can meet Pilate directly. பிலாத்தை நேராக மீட் பண்ணலாம். ஹல்லேலூயா. அவருடைய பவர் நேராக மீட் பண்ணலாம். ஜோசப் ஆஃப் அரிமேத்தியா அவர் கவுன்சிலில் ஒரு ஆள். ஆமேன். இயேசு உட வழியில் நான் போவேன் என்பதை சொல்வதற்கு அவர் அவமானப்படவே இல்லை. நேராக பிலாத்துக்கு எழுப்புறேன், என்ன ஜோசப் வந்திருக்கீங்களே சார், ஒரு லெட்டர், என்ன ஜீசஸோட பாடியை நான் அடக்கம் பண்ண போகிறேன். ஓ எஸ், நீங்கள் வந்து கேட்டால் நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இவர் எங்க? ஏரோது மன்னிக்கும், பேதுரு எங்க? யோவான் எங்க? யாக்கோபு எங்க? த பவர் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ் லீடர். இந்த மார்க்கெட் பிளேஸ் லீடருக்கு அவ்வளோ பவர். he can directly go. இதனால் வரைக்கும் இயேசுக்கு ஊழியம் செய்யாத யோசேப்பு அவருடைய சரீரத்துக்கு ஊழியம் செய்ய வருகிறான். ஹல்லேலூயா. there were no one who was there to see Jesus when he was dying, but it was Joseph, it was those women அங்கே இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை எந்த நிலையிலும் இயேசுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். ரோமருடைய கஷ்டம் தெரியுமா? டெட் பாடி சிலுவையிலே தொங்கி அழுகி நாற்றம் எடுத்து அது ஒரு கெட்ட டிஸ்பிளேவாக இருக்க வேண்டும், அதான். ஆனால் இயேசு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு, சொந்தக்காரர்களுக்கு அந்த பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பாடி அடக்கம் பண்ணுவதற்கு ஜோசஃபோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸோடு கூட அதை எடுக்கிறான். திரும்பவும் பிலாத்து இங்கே ஆச்சரியப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமேன். 44ஆம் வசனம். ஏற்கனவே ஒரு இடத்துல இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டான், அப்படி கை வச்சுக்கிட்டான். இயேசு, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆச்சரியப்பட்டானா? இயேசு செத்துட்டாருன்னும் போதும் ஆச்சரியப்படுறான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நல்ல மனுஷனாச்சே, செத்துட்டாரா? இல்லை, நம்ம எத்தனை டெத்துக்கு ஆச்சரியப்பட்டிருக்கோம்ல. அப்படியா? நிச்சயமா அவ்வளோ சீக்கிரமா? நல்லா இருந்தாரே. ஆமேன். பிலாத்து ஆச்சரியப்படுறான், சே நல்லா நின்று மனுஷன் செத்துட்டாரே. ஆச்சரியப்பட்டான். கொண்டு வா யோசேப்பு என்று டாக்குமெண்ட்டில் சைன் போடுறான். நிச்சயமா என்று கேட்டான். டெத் சர்டிஃபிகேட்டில் சைன் போட்டு, ஆமேன், நூற்றுக்கு அதிபதியை அனுப்பி, இப்போ 45ஆம் வசனமாக நூற்றுக்கு அதிபதி அதை அறிந்து கொண்ட பிறகு சரீரத்தை யோசேப்பினிடத்தில், ஹலோ ஜீசஸ் செத்துட்டார்னு அந்த காலத்து டாக்டர்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க. டாக்டர் மட்டும் இல்லை, மிலிட்ரி, போலீஸு, கவர்னர், இவ்வளோ பேர் மரித்த இயேசுவை பார்க்குறாங்க. ஹி வாஸ் லாயிங் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. சாத்தியமாக சொல்கிறேன், நூற்றுக்கு அதிபதி சல்யூட் அடிச்சிருந்திருப்பான். இயேசுக்காக கண்ணீர் வடிக்கிற கூட்டம் மழை. பிரம்மாண்டமான ஒரு அடக்க ஆராதனை இயேசுக்கு இல்லை, எளிய சிம்பிள் முறையில் அடக்க ஆராதனை. ஆமேன். பிரம்மாண்டமான அடக்கத்தில் படுத்தவங்க கூட எழுந்ததில்லை. உங்கள் ராஜா என் ராஜா எழுந்திருக்கொள்ள போகிறான். ஆமேன். அவன் போய் சிட்டிக்கு போகிறான். மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி, யோசேயின் தாயம். ஹல்லேலூயா.
அடக்கம் பண்ணிட்டார். யூதருடைய முறைமைப்படி அடக்கம் சொல்கிற கேளுங்க, அவங்க வந்து தங்கள் ஃபோர் ஃபாதர்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அடக்கம் பண்ணுவாங்க. அவங்கள பத்திரமா கண்மலையில் வெட்டின இந்த மாதிரி கபோர்டு மாதிரி இருக்கும், அதில் படுக்க வச்சுருவாங்க. அந்த பாடி தானாகவே மக்கணும், வாசனை திரவியங்கள்லாம் போட்டுருவாங்க கெட்ட ஸ்மெல் வராமல். பிறகு எல்லாம் மக்கி வெறும் எலும்புகள் இருக்கும்போது அந்த எலும்புகளை கொண்டு வந்து இன்னொரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எலும்புகளை புதைப்பாங்க. அந்த ப்ராசஸ்க்காக ஜீசஸை வச்சு பெரிய கல்லை போட்டு மூடிட்டான். ஆமேன். வித் ரோமன் மிலிட்ரி சப்போர்ட், ரோமர் இராணுவ மரியாதையோடு கூட இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுனுடைய பாடு, மரணம், அடக்கம் என்கிற தலைப்பில் படித்தோம். வாட் ஆர் த திங்ஸ் தட் வி லேர்ன் ஃப்ரம் ஹியர்? ஆமேன். He suffered unjustly to bring salvation. ஒரு இடத்துல கூட நியாயமே இல்லை, அநியாயமாய் பாடுபட்டார் உங்களையும் என்னையும் காப்பாற்ற முடியும். His silence and humility, எப்பொழுதும் சைலண்ட் தான், எப்போதும் தாழ்மை தான். He was very powerful. அவர் பேசியிருந்தா கூட அவ்வளோ டிஃபென்ஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில. அவர் பேசவே இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தார். He had the master plan. It is the redemptive plan. மைண்டில் ஒரு மாஸ்டர் பிளானோட தான் அந்த பூமியில் பிறந்தார். அது என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் காப்பாற்றுவது தான் அந்த பிளான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது கிடைக்கவே முடியாத ஒரு புதிர், ஆனால் இலவசமாக இன்றைக்கு கொடுக்கிறார். திருச்சபையே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வந்து ஒரு மதத்தை பற்றி பேசவில்லை, என் மீது நம்பிக்கையாயிரு என்ற விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். ஆமேன். நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட். மரணம் கூட என்னை தேவனை விட்டு பிரிக்காது என்கிற வகையில் தன் தேவனுடவே மரித்தார், தன் தேவனுடனே ஜீவனை கொடுத்தார். உண்மையிலே இவர் தேவனுடைய குமார். இதை விட்னஸ் பண்ணுறது நூற்றுக்கு அதிபதி. எத்தனை பேரோட சாவை அவன் பார்த்துருப்பான், எத்தனை பேர் உயிர் போகிறத பார்த்துருப்பான். இவருடைய உயிர் தெரிகிறது. ஒருவேளை பரலோக தந்தை அந்த உயிரை பெற்றுக்கொண்டதை பார்த்தானா என்று தெரியவில்லை. பிதாவே, உன் கரங்களில் என் ஆவியை போடு. திருச்சபை நம்ம எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ் கிரைஸ்ட் தாம் பார்க்க முடிச்சார். அவர் திரும்பி பார்க்கவில்லை, முன் வைத்த காலை பின் வைக்கவில்லை. உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார், உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்போது துடித்தார். வாருங்க, நம்மளை கர்த்தருக்கு என அர்ப்பணிப்போம். இதோ கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறது. ஏசு ராஜாதி ராஜாவுடைய கிருபை நம்ம இடத்துல இருக்குது. வாங்க, கொண்டார் அந்நிய பாஷை பேசலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு அவர் குற்றவாளியாய் செலுத்தினார். நாம் நின்று பரலோகம் செல்வதற்கு அவர் அந்த இரத்தத்தை சிந்தி பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் அன்பை காட்சி அப்பா, நீ செய்த நீர்பட்ட காயங்கள், நீர்பட்ட அவமானங்கள் எல்லாம் எனக்காக தான் தகப்பனப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் செய்த பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டேன் என்று ஆண்டவர் நோக்கி நாம் சிலுவை காட்சிகள் நோக்கி பார்க்கலாம். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, நம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின். மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுடனாய் பரபாசை அவளுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான்.
இன்றைக்கு நாம் பார்க்குறோம், அந்த பரபாஸ் அநேக குற்றங்களை செய்தவன், அநேக பாவங்களை செய்தவன். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு குற்றம் கூட செய்யாதவர், சிந்தையில் கூட பாவத்தை செய்யாதவர். ஆனால் அவர் இன்றைக்கு நம்ம பார்த்தோம், பிலாத்து அவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தான். அவர் எப்படி எத்தனை அடிகள் சிலுவையில் அடித்தாங்க, எத்தனை கோலினால் அடித்தாங்க, முள்முடி சுட்டினார்கள். ஒரு சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் வடிய அனைத்து ரத்தத்தை சிந்தி கர்த்தர் இன்னைக்கு நம்ம பலியாகிறத பார்த்தோம். எதற்காக? நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். நீங்களும் நானும் நம்ம பரலோகம் செல்வதற்காக தான் கர்த்தர் அந்த பாடுகளை பட்டார். இன்று கர்த்தர் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஒருவேளை இன்னும் நான் அந்த பாவங்களை நான் தொடர்ந்து விழுந்து விழுந்து எழுந்திருப்போமா? இன்னும் ஒரு சில காரியங்களை பாவங்கள் நம்ம விடாமல் தொடர்ந்து இருக்கலாம். இன்னைக்கு அந்த கல்வாரி காட்சியை பாப்பா, நீர் எனக்காகப்பட்ட காயங்கள் கொஞ்சம் நஞ்சலப்பா, நீர் எனக்காகப்பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சலப்பா, நீர் எனக்காகப்பட்ட அவமானங்களை பாடிகள் கொஞ்சம் நல்லப்பா. நான் இன்று தகப்பனே உங்களை தொழுது கொள்வதற்கு, நான் நீதிமானாய் மாறுவதற்கு நீங்க எங்களுக்கு அடிக்கப்பட்டீங்களப்பா. ஆண்டவர் சிலுவை காட்சியை நினைத்து ஆண்டவர் நன்றி சொல்லமாப்பா. எனக்காக அடிக்கப்பட்டீங்களப்பா, எனக்காக நீ ரத்த சிந்தீங்களப்பா. ஒரு குற்றம் கூட செய்யாத தேவனப்பா, நாங்கள் பாவம் செய்தனால நீங்க அடிக்கப்பட்டீங்களப்பா. சாரிப்பா, நான் மீண்டும் ஏதாவது பாவத்தை சிந்தைகளை ஆண்டு அடிக்கடி சாரிவாப்பா. இனிமேல பாவத்தை செய்ய மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா. என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. நீர் எனக்காக அடிப்பட்ட கொஞ்சம் நெஞ்செல்லாம் தகப்பனப்பா. ஆண்டவரத்தில் அப்படியே நம்ம செய்த காரியங்கள், நம்ம அறிந்து மரியாதை செய்கிற காரியங்கள் ஆண்டத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்துடலாமாப்பா. இந்த காரியங்களை என்னை விட்டு நான் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, இந்த எண்ணங்களை நான் ஒப்பு கொடுக்குறப்பா, இந்த பொறாமை நான் ஒப்பு கொடுக்குறப்பா, இந்த பாவத்தை நான் கொடுத்து ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, நீங்க எனக்காக சிலுவையில் சுமந்தீங்களாப்பா. இனிமேல் நான் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் பாவம் செய்யும் போது சிலுவை காட்சிகளை நாங்கள் நினைத்து பார்த்தப்பா. ஒருபோது இனிமேல் நாங்கள் பாவத்தை செய்யக்கூடாதப்பா. இனிமேல் நாங்கள் பாவத்துக்கு அடிமையாக ஆகக்கூடாதப்பா. நீ எங்களுக்காக பலியாட்டி சொல்ற ஆண்டவர் சிலுவை காட்சி நம்ம கண்ணோக்கி பார்க்கலாம். என் கையால் பாவங்கள் செய்திட்டாள், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டாள், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றாள், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றாள், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாது இயேசுவப்பா, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்ம 2 கைகளை வானத்துக்கு மேலாக வைத்தப்பா. இனிமேல் நாங்கள் பாவத்துக்கு அடிமையாக கூடாதப்பா. நீர் இவ்வளோ ரத்தம் சிந்தி கொடுத்த மீட்பையப்பா, நீர் இவ்வளோ ரத்தம் சிந்தி கொடுத்த மீட்பை நாங்கள் வீணாக்க கூடாதப்பா. எங்கள் பாவங்களை தொடக்கூடாதப்பா. எங்கள் ஆவி ஆத்ம சரித்தை உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. இன்னும் உங்களிடத்துல நெருங்கணும்ப்பா. இன்னும் உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா. அப்பா, எங்களோட பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நாங்கள் படுகிற கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லப்பா. நீ சிலுவையில் எங்களுக்காக எந்த அளவா அடிக்கப்பட்டீங்களப்பா. அப்புறம் இன்னும் இந்த உலகத்தின் வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் இந்த உலகத்தின் வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களை எங்க உமக்கே அர்ப்பணிக்கிறப்பா. ஆவியானவரை, எங்களை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் சொல்லலாமாப்பா.
எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க சிலுவை காட்சிகளை பார்த்தாப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் சரீரத்தை எப்போதேப்பா நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்கள் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை தகப்பனே. தீய சிந்தனைகளை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. என் இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தி விட்டீர் தகப்பனே. என் இயேசு எங்களுக்காக நீ ரத்தத்தை சிந்தி விட்டீர் தகப்பனப்பா. இனிமேல் நாங்கள் அடிமைகள் அல்ல தகப்பனப்பா. இனிமேல் நாங்கள் அடிமைகள் அல்லப்பா. இயேசு கிறிஸ்து என் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை நீ சுத்திகரித்து விட்டீங்கப்பா. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் புது பிள்ளையாக போக போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு போகும்போது புது சிருஷ்டியாக போக போறப்பா. இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக சகலத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. உடைய இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உடைய மீட்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தகப்பன தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. வந்த ஒவ்வொரு கல்வாரி ரத்தத்தினாலப்பா, உடைய கல்வாரி மீட்ட ஒரு சொட்டு ரத்தத்தினால எங்கள் பாவங்களை நீ கழுவி நீரே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. என் மீறுதல்களை நீ சுத்திகரித்தே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவரை சிந்தனை நீர் இனிமேல் ஆட்கொண்டு ஆண்டவரை இன்னும் பெரிய காரணம் நமக்காக நீ செய்ய வைக்க போறீரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் வாழ்நாள் முழுதும் தகப்பனப்பா சிலுவை பாடுகளை நாங்கள் அடிக்கடிக்க நினைவு கூற ஆண்டவர் சிலுவை பாடுகளை குறித்து நாங்கள் அன்பில் தகப்பனை செலுத்த உதவி செய்யுங்க தகப்பன. வந்த ஒருவரோட தெய்வீக பிரசனம் தெய்வீக ஆளுகை எங்களோட கூட இருக்கப்பா. நீர் எங்களை வழி நடத்த பலப்படுத்தி பெரிய காலம் செய்யுங்க. ஏசு கிறிஸ்து முச்ச நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம். இயேசு நம்ம பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நாம் சுமக்க நம்ம தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிச்சிட்டார். ஆமென். ஷலோம், ஷலோம், ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.